ஔவையார் சொன்ன மாதிரி அரிதிலும் அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னா கூன் குருடு செவிடு பேடு என்று பிறப்பது அரிது, அதிலும் மானிட ஜென்மமாக பிறக்கிறது ரொம்ப ரொம்ப அரிதுன்னு சொன்னாங்க. அது ஏன் அவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னா, உணரும் தன்மை உடையது, சிந்திக்கும் தன்மை உடையது. மித்த விலங்குகளோ பறவைகளோ பார்த்தா அந்த தன்மை அதுக்கு கிடையாது. நமக்கு மட்டும்தான் நம்ம ஏன் பிறந்தோம் அப்படிங்கிற ஒரு நம்மளுடைய காரணம் என்ன, பிறவியின் காரணம் என்ன, மூலம் என்ன, நம்ம என்ன செய்ய வந்தோங்கிறத யோசிக்கிறதுக்கான ஒரு வலிமை நம்மகிட்ட இருக்குது. நம்ம நிறையா படிக்க தெரிஞ்சுக்க ரொம்ப தெரிஞ்சவங்களாகிறோம், ரொம்ப அறிவுள்ளவங்க ஆகிறோம், ரொம்ப படித்த மேதைகளாக தான் ஆகிறோமே தவிர நம்ம செயலில் எதையும் காட்டுவதில்லை. செயலில் அன்லெஸ் நம்ம செயலில் காட்டுற வரைக்கும் இது எதுவுமே ஏட்டுச்சுரக்காய் கறி குதவாதுங்கிற மாதிரி நம்ம அப்படியே அந்த புத்தியில் மட்டும்தான் இருக்கும். எனக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் 60 வயசாகி ரிட்டையர் ஆகிட்டு நான் அதை பார்த்துக்கிறேன், அதெல்லாம் அப்புறமா ஸ்பிரிச்சுவாலிட்டியில் பண்ணலான்னா அது இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம்.